அதாவது இல்லற சுகம் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இல்லற சுகத்தை கெடுக்கப்படுறார். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். தோல்வி என்று இருந்தவங்களுக்கு அனைவருக்கும் இது புதுமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு மாறும். திடீர்னு பார்த்தா 2வது திருமணம் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். வெளியூரில் வாழத்துக்கான காலம் நிறைய செயல்படும். ஒரு 5 நாட்கள் 10 நாட்கள் மாதத்தில் மினிமம் 5 டேஸ் இல்லை 10 டேஸ் நம்ம வெளியூரில் இருக்கிற மாதிரி ப்ரோக்ராம் இந்த ராகுவோட பெயர்ச்சியால் உண்மையாக அதாவது நிதானத்தோடு செயல்பட வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்குதுயா. ஸ்பீட்னஸ் அதிகரிச்சுக்கினே இருக்கும். ஒரு ஸ்பீடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, ஸ்பீடு அவ்வளோ ஸ்பீடு இருக்கும். உங்களுடைய வேகம் உத்தியோகம் எல்லாமே, அதாவது இதுக்கு முன்னே உங்களை பார்த்தா மாதிரி யாரையும் பார்த்துருக்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க. இனி ஒளிர்ந்து வாடக்கூடிய காலமே டார்ச் லைட்டு மாதிரி இருந்தது, இனிமேல் ஃபோக்கஸ் லைட் மாதிரி இருப்பீங்க. இந்த நேரம் இது மாதிரி ஒரு காலம், இதுமாரி செயல்பாடு உங்களுக்கு எப்போவுமே கிடைக்காது. இதை பயன்படுத்தி கொண்டு முன்னுக்கு வாங்க. ரியல் எஸ்டேட் துறையாகட்டும், சட்டத்துறையாகட்டும், எல்லாத்துலேயும் இனிமேல் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எதேனும் இருந்தால் அதில் அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவதை உறுதிங்க. ஒரே வார்த்தை சொல்லுங்கள், உறுதியோடு செயல்படலாம். தனுசை இனி மீட்டெடுக்கக்கூடிய காலமே. ராகு 3ஆம் இடத்துல இருந்தாலே ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பார். எதையும் போராடக்கூடிய தன்மையை கொடுப்பார். எதிர்த்து போராடி வெற்றி பெறவும் வைப்பார். அந்த மாயை தோற்றம் வேற லெவல். எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு இந்த ராகு பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி 2025 நடைபெறப்போகுது. நம்ம வாழ்வாதாரத்தை மேலோங்கி வைப்பாரா இந்த ராகு பகவான்? தனுசு ராசிக்காரங்க ஏற்கனவே நொந்து நூடல்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்ற அளவுக்கு இந்த போன ஆண்டுகள் நடைபெற்று வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. செலவீனங்கள் அதிகரித்து கொண்டு தான் இருந்தது. இந்த முறை செலவீனங்கள் என்பது இல்லாத அளவுக்கு உயர்ந்து காட்டக்கூடிய பாக்கியத்தை அனைத்தும் பெறுகின்ற ராசியில் முதன்மை ராசியாக நம்ம தனுசு ராசி இருக்க போகிறாங்க. இந்த ராகுவுடைய பெயர்ச்சி 4ஆம் இடத்துல இருந்தார், சுகத்தை கெடுத்திருந்தார். வீட்டில் இருக்க முடியாது, குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, குடும்பத்தில் சங்கடங்கள், உடலில் நிறைய சங்கடத்தில் ஏற்படுத்தியிருப்பார். தொந்தரவான விஷயத்தை என்னென்ன கொடுக்க முடியுமோ அனைத்தையும் கொடுத்துருப்பார். மனதில் போராட்டம், வீட்டில் போராட்டம், தேவையில்லாத வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் கிடைச்சிருக்கும். அவையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக இந்த பகவானுடைய அமைப்பு. மேலிருந்து கீழ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மீனத்திலிருந்து இறங்கி கும்பத்துக்கு வராரு. அதே நேரத்தில் குருவோட பார்வை நேரடியாக அவர் 9ஆம் பார்வையாக பார்க்குறார். சிறப்பு பார்வை எப்பொழுதும் சிறப்பினை தரும் என்று தான் கொடுத்துருக்காங்க. அந்த சிறப்பு பார்வையால் புனிதமடைந்து ராகுவுடைய தன்மம் தகரம் கூட தங்கமாக மாறக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கம்யூனிகேஷன் அதிகரித்து கொண்டே இருக்கும். அதாவது இல்லற சுகம் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இல்லற சுகத்தை கெடுக்கப்படுறார். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். தோல்வி என்று இருந்தவங்களுக்கு அனைவருக்கும் இது புதுமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு மாறும். திடீர்னு பார்த்தா 2வது திருமணம் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். வெளியூரில் வாழத்துக்கான காலம் நிறைய செயல்படும். ஒரு 5 நாட்கள் 10 நாட்கள் மாதத்தில் மினிமம் 5 டேஸ் இல்லை 10 டேஸ் நம்ம வெளியூரில் இருக்கிற மாதிரி ப்ரோக்ராம் இந்த ராகுவோட பெயர்ச்சியால் உண்மையாக அதாவது நிதானத்தோடு செயல்பட வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்குதுயா. ஸ்பீட்னஸ் அதிகரிச்சுக்கினே இருக்கும். ஒரு ஸ்பீடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, ஸ்பீடு அவ்வளோ ஸ்பீடு இருக்கும். உங்களுடைய வேகம் உத்தியோகம் எல்லாமே, அதாவது இதுக்கு முன்னே உங்களை பார்த்தா மாதிரி யாரையும் பார்த்துருக்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க. இனி ஒளிர்ந்து வாடக்கூடிய காலமே டார்ச் லைட்டு மாதிரி இருந்தது, இனிமேல் ஃபோக்கஸ் லைட் மாதிரி இருப்பீங்க. வாழ்க்கையில் இது வரைக்கும் நம்மளுக்கு மட்டுமே வெளிச்சமே கிடைக்காமல் இருந்தது. இனி உங்களை கண்டு 10 பேருக்கு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய காலம் ஏற்பட போகுது. வேலை ஆட்கள் அதிகரிப்பார்கள். வேலை பிஸ்னஸ் செய்வீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் செய்யறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். தகவல் தொடர்புகள் முதல்ல அதிகரிக்கும். அதுதாங்க, பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுங்க, தைரியமாக ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இது ஒரு முரட்டு தைரியம் எப்பவுமே இருக்காது. ஒரு பராக்கிரமம் உங்களை கண்டாவே அஞ்சுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம், ஏன்னா 4ஆம் இடத்துல பகவான், 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குதுல, அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. இருந்தாலும் பகவானுடைய பார்வையால், குரு பகவானுடைய பார்வையால் அதையும் சமாதானப்படுத்தி தங்கமும் தகரமாக மாறக்கூடிய காலம். அதாவது தகரம் கூட தங்கமாக மாறிடும். அதுக்கு முன்னே தங்கம் கூட தகரமாக இருந்தது. இப்போ தகரமும் தங்கமாக மாறக்கூடிய காலத்தை ஏற்படுத்த போதும். காலம் நேரம்தான் மனிதனை வாழ்வதும் மேலோங்கி வைப்பதும் அவங்களுடைய வேலை தான்.
இதுவரைக்கும் தொன்று தொட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விடுபட்டு வெளியே செல்லும். கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை எல்லாத்தையும் சரிசமசம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் ஐயா. பெரிய அளவுக்கு பிரச்சனை எதுவும் தராது. அதிகப்படியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருந்தீங்களா, அந்த அதிகப்படியான பிரச்சனைகள்லாம் இனிமேல் வராது. கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ உங்களை துன்புறுத்தாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். ப்ராப்ளம் எவ்வளோ இருந்ததோ அவ்வளோ ப்ராப்ளத்துக்கு மாற்றி அமைக்கக்கூடிய பிஸ்னஸ் செய்வீங்க. எதில் போட்டால் இதில் உடனே குறுகிய காலத்தில் பயன்பாடு, குறுகிய காலத்தில் லாபத்தை பார்க்கக்கூடிய தொழில்களை அனைத்தும் எடுத்து செய்யலாம். பெட்ரோல் நிறுவனத்திலேருந்து, காய்கறி வியாபாரத்திலேருந்து, விவசாயத்திலேருந்து என்னென்ன வியாபாரங்களுக்குதோ நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து செய்யுங்க. ஆய்வு கவரி, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த வண்டி வாகனங்களை விற்கிறது, ஆய்வகம் என்று சொல்லக்கூடிய லேப் டெக்னீஷியன் இதெல்லாம் எடுத்து நடத்தலாம். ரொம்ப சிறப்பினை தரும். இந்த நேரம், இது மாதிரி ஒரு காலம், இதுமாரி செயல்பாடு உங்களுக்கு எப்போவுமே கிடைக்காது. இதை பயன்படுத்தி கொண்டு முன்னுக்கு வாங்க. ரியல் எஸ்டேட் துறையாகட்டும், சட்டத்துறையாகட்டும், எல்லாத்துலேயும் இனிமேல் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எதேனும் இருந்தால் அதில் அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவதை உறுதிங்க. ஒரே வார்த்தை சொல்லுங்கள், உறுதியோடு செயல்படலாம். தனுசை இனி மீட்டெடுக்கக்கூடிய காலமே. ராகு 3ஆம் இடத்துல இருந்தாலே ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பார். எதையும் போராடக்கூடிய தன்மையை கொடுப்பார். எதிர்த்து போராடி வெற்றி பெறவும் வைப்பார். அந்த மாயை தோற்றம் வேற லெவல். எதையுமே சந்திக்கக்கூடிய திறமையை கொடுப்பார். குறுக்கு வழி என்னென்னக்குதோ அதை எல்லாத்தையும் ஆட்கொள்ள வைப்பார். சீக்கிரமாக அதை அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு என்னென்ன வழி இருக்குது, அந்த டார்கெட் பண்ணி எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ விஷயத்தையும் நீ முடிச்சு காமிப்பாய். அவ்வளோ ப்ராப்ளத்தையும் சந்திச்சிருந்தீங்களா, இனிமேல் அந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் உடைச்சிட்டு கேஸு முதல் கொண்டே சொல்கிறேன், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எல்லாத்துலேயும் அதுக்கு ஒரு டார்கெட் கொடுத்து முடிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க. இந்த காலம் இனிமையான காலமாக இருக்குது. நேர்மையோடு செயல்படுங்க. மறைமுக வருமானங்கள் அதிகரிக்கும். வெளியாட்கள் மூலியமாக கணக்கில்லாத வருமானங்கள் வர்றதுக்கான அமைப்புகள் தேடி வரும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நம்மளுக்கு வெளியாட்கள் மூலிமா நிறைய வருமானங்கள் வரப்போகுது. நம்மளுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்காது, ஆனால் அவங்க மூலிமா நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்க போகுது. தகவல் தொடர்பு அதிகரித்து கொண்டே இருக்குது சாமி. இனிமேல் அந்த டெப்டேஷனே கிடையாது. உங்களுக்கு காலநிலை நிலவரமே கிடையாது. 24 மணி நேரம் ஃபோன் கையமாக தான் இருப்பீங்க. இந்த பருவ வயதில் இருக்கிறவங்களை மட்டும் இந்த காதல் தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகப்படுத்தும். காமம் தொந்தரவும் காதல் தொந்தரவும் கொஞ்சம் அதிகப்படியாக கூடுதல் அமைப்போடு தான் காணப்படும். இந்த நேரத்தில் இந்த காதல் வலையில் விழுந்துருவீங்க. கொஞ்சம் சற்று கவனத்தோடு செயல்படுங்க. பள்ளி படிப்பு வரையிலும் தான், ஏன்னா அதுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அட்வைஸ் நம்ம கொடுத்தே தீரணும். தனுசு ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொன்னாலே அது ராகு வந்தாலே அந்த காமத்துக்கான அதிபதி அவர் தான், ஹையஸ்ட் அதிபதி. அவரோட பார்வை வாங்கிறதால அது புனிதப்பட்டு என்னென்னக்குதோ நம்மளுக்கு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் அதிகப்படியாக கொடுத்துருவார். அவ்வளோதான் அவருடைய வேலையை. எது எது குறைவாக இருக்குதோ அதெல்லாம் அதிகமாக கொடுத்துருவார். பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல வந்தால் பிரச்சனை அதிகமாக கொடுத்துருவார். 3ஆம் இடம் உத்வேகம், தடை, இதெல்லாம் எல்லாத்துலேயும் இருந்து கம்யூனிகேஷன்லேருந்து இளைய சகோதரன் சகோதரிகிட்ட இருந்த கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்கி இன்று ஒற்றுமையோடு காணப்பட போகிறாங்க. இது வரைக்கும் பேசாமல் இருந்த கருத்துலாம் உங்களுடைய கருத்தை எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் ஏற்பட போகின்றது. பிரிவினை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்க எல்லாருமே இனிமேல் ஒன்று கூடி வருவாங்க. உங்களை கண்டு ஒரு லெஜரே எடுப்பாங்க, ஒரு புத்தகமே எழுதுவாங்க. அந்த அளவுக்குலாம் நீங்கள் இந்த ஒரு ஆண்டு காலம், 1.5 ஆண்டு காலம் உங்களுடைய வளர்ச்சி தடுக்க முடியாத அளவுக்கு செயல்பாடுகள் உயர்ந்து கொண்டே செல்லும். தனுசை பொறுத்த வரைக்கும் மீட்டெடுக்க முடியாத விஷயங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தங்கய்யா, அந்த அச்சீவ்மெண்ட் தான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு அதை நீங்கள் எல்லையை தொடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டெமினா கொடுப்பேன். அதாவது சக்தி கொடுக்கக்கூடிய காலம். இந்த ராகுவோடைய பெயர்ச்சி, குருவோட பெயர்ச்சியும் உங்களுக்கு 100க்கு 100 பாகம் சாதகமாக இருப்பதால் எதையும் முறியடிக்கலாம். எதையுமே முறியடிக்கலாம். வெற்றி பெற்று நீங்கள் வரலாம் சுவாமி. நோய் நொடிகள் விலகும். முதல்ல நோய் இருந்து பாருங்கள், அது விலகும். பம்பரம் மாதிரி சுற்றுவீங்க. ரன்னிங்லேயே இருக்கும். உங்களுடைய வண்டிகளும் சரி, உங்களுடைய வாகனங்கள் வாங்கிறதுக்கான பாக்கியம். முக்கியமாக கார், லக்ஸரி வெஹிக்கிள் என்னென்னக்குதோ நீங்கள் வாங்காமல் இருந்தால் வாங்கி போட்டுருவீங்க கண்டிப்பாக. வீட்டில் ஏசி இல்லை, ஏசி வாங்கி போகிறதுக்கான அமைப்பு. வீட்டில் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் இருந்தால் இன்னொரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான அமைப்பு. செல்லுமிடமெல்லாம் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கான அமைப்பு. அங்கேயே போனால் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணால் அவங்க நம்மளுக்காக செயல்படுவாங்க. நீதியோட நேர்மையோடு செயல்படுறதுக்கான ஆட்கள் நம்மளுக்கு கிடைக்க போகிறாங்க. இனி தனுசு மீட்டெடுக்கக்கூடிய காலமே. இனிமேல் பின்தங்கி போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எங்கெங்கே இழந்துட்டோமோ அதெல்லாம் எல்லாத்தையும் சரி செய்து அவங்க மூலியமாக செல்வத்தை சேர்க்கறதுக்கான அமைப்பு. இந்த உபகரணம் முக்கியமாக இந்த காதல் வயப்பாடு, வீட்டுடைய நிலவரங்கள் மட்டுமே கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் சாமி. இதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க.
மற்றபடி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், செல்வங்கள் அதிகரிக்கும், தொலைபேசி கம்யூனிகேஷன் அதிகரிக்கும், வெளிநாடு ஒரு இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுன்ற மாதிரி அந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும். தகவலாகட்டும், தொடர்பாகட்டும், எதையுமே இனிமேல் உங்களுக்கு தடையே கிடையாதுங்க. எந்த தடையின்றி உங்கள் வேலை நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஆளே இல்லைனாலும் ஃபோன் பண்ணால் போதும், அந்த வேலைகள் கண்டினியூட்டாக முடியும். ப்ராப்ளத்தை மட்டுமே நீங்கள் சந்திச்சிருந்தீங்க, இனிமேல் ப்ராப்ளம் என்பதே கிடையாது. வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான முதல் படி என்று இந்த ராகு பகவானுடைய வளர்ச்சி உங்களை உயர்வாக எடுத்து செல்லக்கூடிய காலம். உரிமையோடு உங்களுக்கு என்னென்ன இருக்குதோ அதை மொத்தத்தையுமே நீங்கள் தட்டி பறிப்பீங்க. இந்த நேரம் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களோடு அடித்து பிடுங்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் கம்முன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ நீங்கள் கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கிங்க. அந்த மாதிரி ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இதுக்கு முன்னே கிடையாது. இதுக்கு முன்னே அந்த கோள்களுடைய நிலவரங்கள் சரியில்லை. இனி எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் காட்டுறதுக்கான அமைப்பு. வெளியூர் மாற்றம், வெளிநாடு மாற்றம் எல்லாமே உண்டு சாமி. ஒரு 5 days மினிமம் மந்தில் வெளியூரில் இருந்து வரக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு பகவானுடைய பயிற்சி. உன்னதமான காலம் என்றே எடுத்துங்க. ஒரேவா சொல்லப்படலாம். அதை சொன்ன தங்கமும் தகரமாக சொன்ன தகரமும் இதுக்கு முன்னே தங்கமும் தகரமாக இருந்தது, இனி தகரமும் தங்கமாக மாறும். வெள்ளை வெள்ளையாக உங்களுடைய வாழ்க்கை தன்மையில் இருந்த சிகப்பு கம்பளம் போட்டு வர வைப்பாங்க. அரசியல் வட்டாரமாகட்டும், தேர்தல் ஆகட்டும், எலெக்ஷன் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று நீங்கள் வந்துடுவீங்க. உங்களை கண்டாவே அஞ்சுவாங்க. எதிரி அஞ்சக்கூடிய தன்மை தான். 3ஆம் இடத்துல ராகு இருந்தாலே எதிரிகள் பயம் உறுத்தக்கூடிய தன்மை. உங்களை கண்டாவே அப்படி தட்டுன்னு ஆடும். மாயை என்று தோற்றம். உங்களுடைய பேச்சு எல்லாமே விரிவாக்கத்தை ஏற்படுத்தி தரும், சக்ஸஸை கொடுக்கும். இனி வெற்றி பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பு ராகு பகவான் அமர்ந்திருந்து அந்த குருவோட பார்வை வாங்கிறதால என்னென்ன பாக்கியம் இல்லையோ அனைத்து விதமான பாக்கியத்தை பெற்று பெரிய வாழ்வு வாழ போகிறீங்க. மேலும் நல்லதெல்லாம் நடக்க வெற்றிவேல் முருகனுக்கு அந்த திருத்தணிகை வள்ளிமலை சென்று வரவும், திருத்தணிகை சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகும். சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுங்க. ஓம் சரவணபவ ஒரு நாளைக்கு 108 முறை எழுதி வாங்க. உங்கள் வாழ்க்கையில் தடையில்லாத செல்வங்கள் வர்றதுக்கான காலமாக இந்த சரவணபவ மந்திரம் உங்களுக்கு உறுதிப்படுத்தும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.